உங்களுக்கு செய்கின்றவற்றை எல்லாம் நாங்கள் முடியுமானவரை செய்திருக்கிறோம். இது சாய்ந்த மருது ஊராக இருக்கிறது. தொட்டு காட்டுகின்ற ஏதாவது இருந்தால் அது அதாவுல்லா செய்ததாகத்தான் இருக்கும். அதற்கு வாக்கு வேண்டும் என்று நான் கேட்க வரவில்லை. உள்ளூராட்சி சபை நாங்கள் சூடு கண்ட பூனை. உங்களுக்கு தெரியும், அக்கரைப்பற்று ஆளழி வம்பு பிரிப்பு தொகுதி பிரிப்புகளிலே மாட்டிக்கொண்டு தவித்த சமூகத்தில் உங்களுடைய சகோதரனாக இருந்தவன் நான். அதனுடைய பாடு எனக்கு தெரியும். சாய்ந்த மருது மக்கள் அவர்கள் பிரித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள், தப்பில்லை. ஆனால் சாய்ந்த மருது மக்களை மாத்திரம் பிரித்துக் கொடுப்பதாக இருந்தால் 3 ஆண்டுகளுக்கு முன்பே நான் பிரித்துக் கொடுத்திருப்பேன். எமது சமூகத்தில் ஒரு நிலத்திற்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வுகளால் இன்னொரு நமது நிலம் பிளவுபட்டு சீரழிந்து போக முடியாது. கல்முனையின் நமது மண், அதனுடைய வேதனை வலி எனக்கு தெரியும் என்பதனால் தலைவர் அஸ்லம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் என்ன முடிவெடுத்திருப்பாரோ, அவருக்கு அந்த அமைச்சர் இருந்தால், அல்லது அவர் அமைச்சராக இருந்து இன்னும் ஒருவர் அங்கே அமைச்சராக இருந்தால் அவர் என்ன முடிவெடுத்திருப்பாரோ, அந்த முடிவை கல்முனையோ சாய்ந்த மருது மக்கள் மத்தியிலோ கேட்காமல் மாவட்டத்திலே இருக்கின்ற முக்கியமானவர்களை கொண்டு ஒரு தீர்மானங்களுக்கு நாங்கள் வந்திருந்தோம். இப்பொழுது நிலைமையை பாருங்கள். அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றினான். ஒன்று, இந்த சாய்ந்த மருது மக்களும் அதனை அலட்டிக் கொள்ளவில்லை. இவர் சும்மா பொய் சொல்றார் என்றார்கள். அது விதி. என்னுடைய நலவுக்கு அல்லாஹ் செஞ்சது. கல்முனை மக்கள் கல்முனையை துண்டாடப் போகிறார் என்று அரசியல் ரீதியாக எனக்கு அவதூறு சொன்னார்கள். கல்முனை சேர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். மருதமனை மக்களுக்கு ஒரு சபை போகிறது, ஆனால் அவர்கள் அலட்டிக் கொள்வதில்லை. ஆனால் அது சாய்ந்த மருது மக்களாலேயே அது நிறுத்தப்பட்டது. சாய்ந்த மருதனுடைய பெரியவர்கள், கல்முனையினுடைய பெரியவர்கள் அல்லது என்று சொல்லுகின்றவர்கள் எல்லோரும் பாராளுமன்ற உறுப்பினரை ஹக்கீமை பிடித்து பெரும் பாடுபட்டு அதை நிறுத்தினார்கள். நான் முயற்சி செய்த எதையும் அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றாமல் விடவில்லை. இந்த சாய்ந்த மருது கல்முனை மாநகர சபை, அதே போன்று மருதமனை நகர சபை, இவற்றை நான் உண்மைக்குண்மையாக எடுத்து சென்ற பொழுதோ ஏன் இது நடைபெறவில்லை என்று நான் மிகவும் வேதனைப்பட்டேன். கடைசி நேரத்தில் கூட அதன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது, உண்மையாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். முதலாவது, என்னுடைய கெசட் நோட்டிபிகேஷனை தான் அவர்கள் கேன்சல் பண்ணுவார்கள். தமிழர்கள் கிளந்தெழுந்திருப்பார்கள் என்றால் அதற்கு வேறு காரணம் இருக்கிறது, நான் மேடையிலே சொல்ல முடியாது. தமிழர்களும் கிளந்து இவர்களும் கிளந்து கடைசியில் அதனை இல்லாமல் செய்துவிட்டு என்னை ஒரு துரோகி என்று ஆக்கியிருப்பார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் செய்தான், பேசாமேரி என்று சொன்னான். எனக்கு அவதூறு சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு சாய்ந்த மருதுக்கு கொடுக்க வேண்டும், கல்முனையை படி காப்பாற்றுவது. இன்று இருக்கின்ற நிலையில் தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் வேறு வேறு அமைப்புகளும் இன்று மிகவும் பலமாக ஓங்கி நிற்கின்ற இந்த காலத்தில் கல்முனையையும் தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்று சரியாக முறையாக ஒரு எல்லை போட்டு சாய்ந்த மருதுவை பிரித்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். இதனை நான் சொல்லுவது உங்களிடத்திலே கைதட்டல் வாங்குவதற்காக அல்ல. எனக்கும் ஒரு சமூக கடமை இருக்கிறது. நான் அமைச்சாக இருக்கின்ற பொழுது எந்த அமைச்சிலே நான் இருந்தேனோ அந்த அமைச்சை தலைவர் அஸ்லம் அவரிடத்திலே இருந்து நாங்கள் படித்துக் கொண்டது. பிழிந்து மக்கள் கொடுத்து விட்டு தான் வெளியேறுவோம். வாட்டர் சப்ளையை பிழிந்து கொடுத்தோம் மக்களுக்கு. ஆனா இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுறோம், காசு வாங்கிட்டு லேபர் தொழில் கொடுக்காங்க. அது வேற பக்கம். நாங்கள் எப்பவோ செய்த வேலைகளுக்கு பெயிண்ட் அடிச்சு போட்டு பேர் பல நீக்கிறாங்க. டிரான்ஸ்பர் அதை விடுங்கள, எல்லாரும் செய்யலாம், நம்ம செய்யலைங்கிறதுக்காக. ஆனால் இவைகள் அல்ல வேலை, இப்படி அல்ல வேலை செய்வது. உள்ளூராட்சி சபையில் இருந்த பொழுது இந்த 4 சபைகளையும் பிரித்து 4 வளங்களை வைத்து தருவதற்கு ஆயத்தமாக இருந்தேன். ஒரு மாகாண சபையிலே, ஒரு மாநகர சபையிலே வருகின்ற அந்த வருமானத்தின் மூலம் சாய்ந்த மருதுக்கு செய்யணும், கல்முனைக்குடிக்கு செய்யணும், அங்கு தமிழாக்களுக்கு செய்யணும், அதே மாதிரி மருதமனைக்கு செய்யணும். 4 வளங்கள் வருகின்ற பொழுது சாஞ்ச மருதாக்களை பார்ப்பாங்க, தமிழாக்களை பார்ப்பாங்க, மருதமனாக்களை பார்ப்பாங்க,
கல்முனை மிகவும் சிறப்பான ஒரு மாநகர சபையாக மாறி இருக்கும். வேண்டிய சாமான் இருந்தது. கட்டடம் கட்டுவதற்கு கேட்டோம். இந்த மண்டியிலே பிறந்த ராஸ்மீரா சாஹிபின் இடத்திலே கேட்டார். பணம் ஒதுக்கி வைத்திருந்தேன். ஆனால் அங்கே நமது அன்புக்குரிய இஸ்லாம்காரியப்பர் சொன்னார் இடத்திலே பணம் தேவையில்லை, நான் கோட்டாபே ராஜபக்சோடு பேசியிருக்கிறேன், அது அவர் தருவதாக சொல்லியிருக்கிறார் என்று. இவற்றையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நமக்கு உங்களுக்கு முறையான அரசியல் தலைமைத்துவங்கள் இல்லாமல் ஒவ்வொரு காலாதி காலமும் ஒவ்வொரு கோஷங்களை முன்வைத்துக் கொண்டு வந்து புலிக்கொடியா புறக்கொடியா அதா இதா என்றெல்லாம் பேசி நமது மக்களின் மனங்களை அப்படியே வீணாக்கி எதிர்காலங்களை வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு தெளிவான ஒரு பயம் இருக்கிறது. தெளிந்த பயம், கலப்பில்லாத பயம் இருக்கிறது. நான் அதனையும் சொல்லியாக வேண்டும். அகில தேசிய கட்சி அரசாங்கத்தில் தான் 2 முறை இந்த முஸ்லிம் மக்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தம், நோர்வே ஒப்பந்தம். அதே ஆட்கள் இப்பொழுது அங்கே இருக்கிறார்கள். நான் வேறு கூட்டங்களிலும் சொல்லியிருக்கிறேன், எல்லா இடங்களிலும் சொன்னாலும் அது தப்பில்லை. நோர்வேயினுடைய ஒருவர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கன்சல்டன்டாக இருக்கிறார். அரசியல் அமைப்பு மாற்றம், அதே போன்று தேர்தல் தொகுதி மாற்றத்திற்கு அவர் அங்கே இருக்கிறார். இவர்கள் யார் கூட்டம் கூட்ட போனாலும் அவரிடத்தில் பேச வேண்டும். ஆனால் அவரிடத்திலே ஒரு அஜெண்டா இருக்கிறது. அதுதான் கடல் கடந்த தமிழீழத்தவர்களுடைய டயஸ்போராவினுடைய அந்த அஜெண்டா. அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு மிகவும் தெளிவாகவும் என்னால் சொல்ல முடியும். நாங்கள் அச்சப்படுகிறோம். பள்ளிவாசல்கள் கல்லறியப்படுவதும் அதுவும் இதுவும் என்று கடந்த காலங்களிலும் இருந்தது.